पद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. அனைவருக்கும் வணக்கம். இந்த பக்தர்கள் மாநாடு ஆரம்பத்திலே பெரிய பெரிய ஊர்களிலே தலைநகரங்களிலே நடைபெற்று வந்தது. இப்போ படிப்படியாக இந்த மாதிரி கிராமப்புற பகுதிகளிலே நடப்பது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம், ஒரு பெரிய மாற்றமும் கூட. என்றால் இந்த செய்தி ஸ்ரீராமகிருஷ்ணருடைய, சுவாமி விவேகானந்தருடைய செய்தி எல்லாரையும் போய் சேரணும், எல்லா மக்களையும் போய் சேர வேண்டும். அவர்களெல்லாம் எல்லோருக்காக வந்தவர்கள். வெறும் படித்தவர்களுக்கு மட்டுமோ பண்டிதர்களுக்கு மட்டுமோ இல்லை, எல்லாருக்காகவும் தேவையான செய்தியோடு அவர்கள் வந்தார்கள். ஆகவே இந்த செய்தியை எல்லாரும் செவி மடுக்க வேண்டும். இப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கிறார். யாரோ ஒருவர் கல்கத்தாவிலிருந்து கடிதம் எழுதுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் விழாவானது தட்சிணேஸ்வர கோவிலிலே, ஆரம்பத்திலே அவர் வாழ்ந்த தட்சிணேஸ்வர கோவிலிலே வழக்கமாக நடைபெற்று வந்தது. அப்போ அந்த விழாவிற்கு நாடகங்களிலே நடிக்கக்கூடிய நடிகைகள் அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் நாடகங்கள் பார்க்க போவார். சைத்தன்ய மகாபிரபு, பிரகலாதன், இந்த மாதிரி நாடகங்கள் பார்க்க போவார். அவருடைய பெரிய பக்தர் கிரீஷ் சந்திர கோஷ் என்பவர் அவரை அழைப்பார், அவர் போய் பார்ப்பார். இப்போ அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நடிகைகள் அவர்களாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் மீது ரொம்ப பக்தி கொண்டவர்கள். அது மாதிரி அவர்களெல்லாம் நாம் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களெல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்கள். அப்போ யாரோ ஒருவர் கடிதம் எழுதுகிறார். அங்கு வந்த செல்வந்தர்கள், வாழ்க்கையின் உயர்நிலையில் இருப்பவர்கள், படித்தவர்கள், அவர்களெல்லாம் ஐயா இந்த மாதிரி நாடகத்தில் நடிக்கக்கூடிய இவர்கள்லாம் வந்து கலந்து கொண்டால் இந்த விழாவிற்கு ஒரு இழுக்கு. இவர்களெல்லாம் ஒழுக்கத்தில் தவறியவர்கள், இவர்கள்லாம் இங்கே வரக்கூடாது, வேணும்னா அவர் தனியாக ஒரு விழா வைத்து கொள்ளட்டும், வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்று ஒருவர் சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். விவேகானந்தர் என்ன சொல்கிறார்? அவர்களெல்லாம் வந்தால் வரட்டும், வராமல் போகட்டும். இப்படி வாழ்க்கையில் வழி தவறியவர்கள் அவர்கள் தான் வரணும். அவர்கள்தான் ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை, ராமகிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட வேண்டும். இறைவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அவதாரம் செய்வதில்லை, எல்லாரையும் உத்தாரணம் செய்வதற்கு, எல்லாரையும் தட்டி எழுப்புவதற்காக பகவான் வருகிறார். ஒரு செய்தியோடு வருகிறார். எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எடுத்து கூறுகிறார், வாழ்ந்து காட்டுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையின் அற்புதம் என்பது என்னவென்றால், அவருடைய சீடர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னால், அவருடைய பக்தர்கள், எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், வாழ்க்கையிலே பல தவறுகளை இழைத்தவர்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எல்லாரும் சரி சமமாக குருதேவர் முன்னிலையிலே, இங்கே நரேந்திரனும் உட்கார்ந்துருக்கிறார், பெரிய குடிகாரர், கிரீஷ் சந்திர கோஷ் உட்கார்ந்துருக்கிறார். பாருங்க, எல்லாரையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டார். பாருங்க, இதுதான்
அவதார புருஷன் செய்யக்கூடிய ஒரு அற்புதம். எல்லாரையும் உயர்த்துகிறார். எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்காக, இனத்திற்காக, நாட்டிற்காக இல்லை, உலகம் முழுமைக்குமான ஒரு செய்தியோடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை வெளிப்பட்டு அதற்கான ஒரு வாழ்க்கை முறையை அவர் காட்டிச் செல்கிறார். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய செய்தி நகரங்களிலே படித்தவர்கள் திரும்ப திரும்ப நாமே கேட்டுக்கொண்டிருந்தால் போதாது. அது அடிமட்டம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் எவ்வளோ விரும்பினார். புதிய இந்தியா வளரட்டும், எழும்பட்டும். எங்கிருந்து? கலப்பையை பிடித்து கொண்டு உழுகிறானே அந்த உழவனிடமிருந்து. எப்படிலாம் சொல்கிறார், நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இந்தியா, வீறு கொண்ட இந்தியா, மக்கள் முழுமைக்கும் இந்த நல்ல கருத்துக்கள் என்பது போய் சேர்ந்து எல்லாரும் மேம்பட வேண்டும். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய செய்தி இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிராமப்புறங்களுக்கெல்லாம் போய் கொண்டு இருக்கிறது. இந்த நோக்கம் என்ன? இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன? கேட்க வேண்டும், முதல்ல கேட்க வேண்டும். யார் ராமகிருஷ்ணர்? இங்கே கல்கத்தாவில் பிறந்தார், ஏதோ காளி தேவியை வழிபட்டார், இன்னும் எத்தனையோ தெய்வங்களெல்லாம் வழிபட்டார், எல்லாம் தரிசனங்கள் பெற்றார், பரவச நிலையில் இருந்தார். நமக்கு அவருக்கு ரொம்ப தூரம், அவர்கிட்ட நம்ம போக முடியாது என்று நாம் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொன்னார்? அமுதமொழிகள் எடுத்து வாசித்தால் உங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணன் எப்பவும் பரவச நிலையில் இருப்பார். எப்பவும் பரவச நிலை. கொஞ்சம் இறைவனை பற்றி கொஞ்சம் பேசினால் போதும், தன்னை மறந்து விடுவார், சூழலை மறந்து விடுவார், இறைவனோடு ஒன்றி விடுவார். இப்படித்தான் ஸ்ரீராமகிருஷ்ணரை அமுதமொழிகளில் நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தால் என்ன ஸ்ரீராமகிருஷ்ணன் தெரிகிறார்? அவரே சொல்கிறார் பாருங்கள். நானும் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்து வந்த காலம் ஒன்று இருந்தது. அக்காலத்தில் நான் எனக்கே நினைத்து கொள்வேன், என்ன, கண்ணை மூடிக்கொண்டு நினைக்கும் போது தான் கடவுள் இருக்கிறாரா? இதெல்லாம் முக்கியமான கருத்துக்கள். கண்ணை மூடிக்கொண்டு நினைக்கும் போது தான் கடவுள் இருக்கிறாரா? கண்ணை திறந்து நாலா பக்கம் பார்க்கும் பொழுது அவர் இல்லையா? பொதுவாக நமக்கெல்லாம் அப்படி தானே. கோயில் உள்ள போனால் சுவாமி நினைப்பு வருகிறது, வெளியில் வந்து அதோடு போச்சு. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்றார், கண்ணை திறந்து கொண்டு நாலா பக்கம் பார்க்கும்போது அவர் இல்லையா என்று சொல்லிக்கொள்வேன். இப்போதெல்லாம் நான் கண்களை திறந்து கொண்டு சுற்றிலும் பார்க்கும் பொழுது எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதை காண்கிறேன். அதாவது காலங்காலமாக இறைவனுக்கு கோவில்கள் அமைத்து விழாக்கள் ஏற்பாடு செய்து அந்த விழா சமயத்திலே அந்த கோவிலுக்குள்ளே இறைவனை பார்த்து பார்த்து பழகிய கூட்டமாக இருக்கிறோம். நம்ம அப்படி தானே வளர்ந்துருக்குறோம். சுவாமி அறையில் போனால் ஏதோ சூடம் கொளுத்துவோம், இல்லை ஏதோ ஆரத்தி காட்டுவோம், ஏதோ ஒரு ஸ்லோகம் ஏதாவது, வெளியில் வந்தால் முடிஞ்சே போச்சு. நமக்கு இறைவனுக்கு சம்பந்தமே இல்லை. உண்மையாக பொய்யா நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு புதிய செய்தியை கொடுக்க வந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதை தன்னுடைய முதன்மையான சீடருக்கு, யார்? நரேந்திரன், விவேகானந்தர், அவருக்கு கொடுத்து அவர் மூலமாக இந்த உலகம் முழுமைக்கும் இந்த புதிய செய்தி போய் சேர வேண்டும். இன்றைக்கு நான் அன்னைக்குன்னு சொன்னார் விவேகானந்தர், அவருக்கு ஒரு பெரிய முரண்பாடு. என்ன? பாரத நாட்டை வலம் வாழ்ந்த பொழுது ஒரு பெரிய முரண்பாடு பார்க்கிறார். இந்த பாரத நாடு
எவ்வளோ புகழ் பெற்றது, எத்தனை ஞானிகள், அரசர்கள், பண்டிதர்கள் இவர்களெல்லாம் தோன்றிய நாடு. எவ்வளோ அற்புதமான சமயத்தை, ஞானத்தை, பக்தியெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய நாடு இன்றைக்கு இப்படி ஒரு இருட்டான இழி நிலையில் இருக்கிறது. என்ன காரணம்? இவ்வளோ பெரிய முரண்பாடு. அப்போ சொல்கிறார், என்ன காரணம்? நாம் இறைவனை பத்திரமா கோவிலுக்குள்ளே வச்சு பூட்டிட்டோம். கோவிலுக்குள்ளே மட்டும் பார்த்து, சடங்குகளில் மட்டும் பார்த்து, விழாக்களில் மட்டும் பார்த்து, இப்படி அதோடு நிறுத்திட்டு தினசரி வாழ்க்கையிலே எனக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படி சிந்திக்க வாழ நாம் பழகவில்லை, தெரிந்து கொள்ளவே யாரும் சொல்லித் தரவும் இல்லை. இது ராமகிருஷ்ணனுடைய கருத்தோ இல்லை விவேகானந்தர் கருத்தோ இல்லை, இது சனாதன தர்மமாகி இந்து தர்மத்தினுடைய கருத்து. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை யுவக்கண்டார் யாரோ அவர் உள்ளந்தான் சித்த சித்திருவாய் எம்பெருமான் நடம் புரியுமென நான் தெளிந்தேன். நமக்கு தெரியும், வள்ளலார் பாடி இருக்கிறார். ஏன் பாகவத புராணத்துக்கு போகலாம். அங்கேயும் எப்போ தோன்றியது, எப்போ தோன்றியது தெரியாது, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. அதமாம் சர்வேஷு பூதேஷு பூதாத்மானம் கிருதாலயம் அர்ஹயேத் தான மானாபியம் மைத்ரியா அபிநேன சக்ஷுஷா. பாகவத புராணத்திலே பகவான் தன்னுடைய தாய்க்கு கூறுவதா, கபிலர் என்ற ஒரு முனிவராக தோன்றி தாய் கேட்குறார், வழிபாட்டு என்றால் என்ன, வழிபாடு பூஜை என்றால் என்ன, அதனுடைய வளர்ச்சி என்னெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், கோவிலில் போய் பூஜை செய்கிறது தப்பு இல்லை, சரிதான், ஆரம்பம் அப்படித்தான் இருக்கணும், பூஜைகள் செய்யலாம், செய், எல்லாம் செய், தியானம் செய், எல்லாம் செய். ஆனால் நான் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கிறேனே, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா, உணர வேண்டாமா? அப்படி உணர்ந்த நிலையில் என்ன ஆகும்? அப்படி நீ உன்னுடைய சிந்தனையை, மனதை பக்குவப்படுத்த ஆரம்பிக்க இங்கு கோவிலிலே, சிற்பத்திலே, படத்திலே நீ காணக்கூடிய இறைவனை இங்கேயும் காண்பது மட்டுமின்றி எல்லா உயிர்களிலும் அல்லவா காண்பாய். ஏன் அவரே சொல்கிறார், எல்லா உயிர்களும் நான் இருக்கேன்னு பகவான் சொல்கிறார்ல. அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய உறவு, மனித உறவு என்பது எப்படி மேம்படும்? அங்கே எவ்வளவு அமைதி, ஆதரவு, அன்பு எல்லாம் பெருகும். அதமாம் அர்ஹயேத் தான மானாபியம் மைத்ரியா அபிநேன சக்ஷுஷா. அப்படி நீ எல்லா உயிர்களிலும் பகவான் இருக்கிறார் என்பதை அறிந்த நிலையில், சும்மா அறிந்தால் மறந்துடும், உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய நிலையில் அதெல்லாம் சாதனை. அந்த சாதனையை கொண்டு வர்றதுக்கு தான் சிவஞானே ஜீவசேவா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, இதெல்லாம் சுவாமி விவேகானந்தர் புதிய தாரக மந்திரத்தை நமக்கெல்லாம் கொடுத்து சென்றிருக்கிறார். கோவிலில் வைத்து பூட்டி விடாதே பகவானே, ஏதோ பூஜையிலே மட்டும் வைத்து இதுதான் சமயம், இதுதான் சாதனை என்று நிறுத்தி விடாதே. உன்னுடைய வாழ்க்கையே சமயம். நீ பார்க்கும் இடந்தோறும் பகவானை தவிர என்ன பார்க்க போற? ஒரு பெரிய மகத்தான செய்தியை ஸ்ரீராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு அளித்து, இது உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக, நோக்கமாக இருக்கட்டும், இதை உலகமெங்கும் எடுத்து செல் என்று விவேகானந்தருக்கு வெறும் உபதேசமாக மட்டும் அளிக்காமல் அதற்கு வேண்டிய உத்வேகத்தையும் அளித்து, எப்படி போனார் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட? முதல்ல எனக்கு கடவுளை காட்டுவீங்களா? எல்லாரும் கடவுள் இருக்கிறார்கள் என்கிறார்கள், நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு காட்டுங்கள். இப்படி தான் போனார். குருதேவர் அவருக்கு வழிகாட்டுதல் அளித்தார். அவர் அப்படி சமாதி நிலையில் சென்று அந்த உயர்ந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்தார். இந்த சமாதி நிலையை எய்தினார், அதிலேயே மூழ்கி இருக்க விரும்பினார். ராமகிருஷ்ணன் கேட்டார், என்ன உன்னுடைய வாழ்க்கை நோக்கம்? இதுக்கு மேல் என்ன வேணும்? இப்படியே இந்த சமாதியிலே இருக்க வேண்டும், அந்த ஆனந்தத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். அதை துறப்பதற்கு மனசே வரவில்லை.
அப்படிப்பட்ட பேரானந்தம் பருகலாம் பரமாத ஒரு ஆனந்தம் மருகலானடி வாழ்த்தவை. இதெல்லாம் சும்மா சொன்னாங்களே, தித்திக்கும் தேனாய் இனிக்கும் சிவபெருமான் எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார்கள். அப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவித்த நிலையிலே அதை துறப்பதற்கு தயாராக இல்லை. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விவேகா சொன்ன. ராமகிருஷ்ணன் சொன்ன, சீச்சி, நான் நினைத்தேன் நீ நல்ல ஆலமரம் போல விரிந்து வெயிலிலே தகிக்கக்கூடிய வெயிலே கஷ்டப்பட்டு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிழலாக இருப்பான் என்று நினைத்தால் நீ இப்படி நினைக்கிற. நீ தானே பாடுற, என்ன இறைவா நீ எல்லா உயிர்களும் இருக்கிற என்று நீ தானே பாடுவ. அது உண்மையானால் அது வெறும் தத்துவமா? இல்லை, உண்மை நமக்கு சரியாக பார்க்க தெரியவில்லை, அதுதான் உண்மை. ஆகவே இந்த உண்மையின் அடிப்படையிலே நீ இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவரை பணித்தார். அதுக்கப்புறம் பார்க்கிறோம் விவேகானந்தருடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. அவருடைய சிந்தனை எந்த அளவிற்கு பெரிய பரிமாணத்தை பெறுகிறது. இப்போ தியானத்திலே அவர் தியான சித்தர், சும்மா உட்கார்ந்தா போதும். இங்கே மட்டுமல்ல, அமெரிக்காவிலையும் பார்க்கிறோம். அமெரிக்கா அப்படிப்பட்ட செல்வம் கொழிக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டிலேயும் தியானம் செய்ய உட்கார்ந்தாராம், தன்னை மறந்து விடுவாராம். இங்கே ட்ராமில் எங்கேயோ போயிட்டுருக்காராம், டிக்கெட் வாங்கிட்டு சுற்றிட்டே இருக்கார். எங்கே இறங்கணும், அவர் தியானத்தில் மூழ்கி இருக்கிறார். எப்படிப்பட்ட மனது! விளையாட்டு போல அவருடைய குருநாதரை போல நினைத்தால் உலகையும் உடலையும் மறந்து அப்படி தியானத்தில் மூழ்கக்கூடிய அற்புதமான மனசு. ஆனால் எப்படி உழைத்தார்! உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி உழைத்தார். விவேகானந்த வாழ்க்கை நாம் பார்க்க வேண்டும். தியாகம் தியாகம் தியாகம். தியாகத்தை தவிர அங்கே ஒன்றும் கிடையாது. என்றைக்கு குருநாதர்கிட்ட வந்தார், ராமகிருஷ்ண பரமசர்கிட்ட வந்து அன்றிலிருந்து அவர் மறையும் வரைக்கும் ஓய்வு என்பதே அவருக்கு இருக்கவில்லை. பாவம், ஜுரம் அடிக்குது, அதோட போய் பேசுவார். தூக்கம் இல்லை, சரியாக ஜீரண சக்தி கிடையாது. அவருக்கு 30-35 வகையான நோய் இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மேடையில் போய் இப்படி நின்றுட்டாருன்னா இவருக்கா நோய்? தன்னையை மறந்து விடுகிறார், உடலை மறந்து விடுகிறார். அவரிடம் இருந்து அந்த இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆன்மா, அந்த ஆன்மா பேசுகிறது. இந்த ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு உலகத்திற்கு தேவை. என்ன? இறைவனை வணங்க வேண்டும். ஆமாம், எங்க? இந்த மக்களில் இறைவனை வணங்க வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் எத்தனை இன்னல்கள் இருக்கின்றன சொல்ல தேவையில்லை நமக்கு. நாளுக்கு நாள் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போகிறது. மனிதன் என்ன நினைக்கிறான்? இதை விட சிறந்தது கண்டுபிடிச்சு அடிக்கணும். மற்றவர்களை அழிப்பதிலும் ஒழிப்பதிலும் மற்றவர்களை ஏமாற்றுவதிலும் எப்படி போய்கொண்டு இருக்கிறது இந்த மனித அறிவு என்பது பண்படவே இல்லை. இத்தனை கோவில்கள், இத்தனை திருவிழாக்கள், எல்லா மதத்திலையும் இருக்கிறது. கோவில்கள், திருவிழாக்கள், கூட்டம் கூட்டமாக மக்கள் போகிறார்கள். இருந்தாலும் சமுதாயத்தில் என்ன மாற்றம் வந்தது? மனித உறவுகள் எப்படி மேம்பட்டது? பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் மோசமடையுமோ என்று நினைக்கக்கூடிய வகையிலே மனித உறவுகள் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாத ஒரு மனம். என்ன காரணம்? சமயத்தை சரியாக புரிந்து கொண்டு நடைமுறையில் கொண்டு வரவில்லை. இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ண வழிய முக்கிய செய்தி. சொல்கிறாரு, வெறும் கண்ணை மூடிக்கொண்டு நினைக்கும் போது தான் கடவுள் இருக்கிறாரா? எவ்வளோ பெரிய இது! சேர்த்துக்கலாம், கோவில் உள்ளே தான் கடவுள் இருக்கிறாரா? நீ சடங்குகள் கிரியைகள் செய்யும்போது தான் கடவுள் இருக்கிறாரா? கண்ணை திறந்து கொண்டு நாலா பக்கம் பார்க்கும் பொழுது அவர் இல்லையா? எவ்வளோ பெரிய கேள்வி! இதை நாம் கவனிக்கலை.
இப்போதெல்லாம் கண்களை திறந்து கொண்டு சுற்றிலும் பார்க்கும் பொழுது எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதை காண்கிறேன். இது அமுதமொழிகளிலிருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அமுதமொழிகளை நிறைய பக்கங்களை பார்த்தால் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தி வாழ்க்கையின் நோக்கம் இறைவனிடம் பக்தியை வளர்த்து கொள்வது, அதுக்கு இறைநாமத்தை சொல்ல வேண்டும், சத்சங்கத்தை நாட வேண்டும், தனிமையில் போய் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் வரும். ஒவ்வொரு அத்தியாயமும் தள்ள 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 ஸ்ரீராமகிருஷ்ணன் எப்பொழுதும் பரவச நிலையில் இருப்பது ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்துட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் இதையும் சொல்லி வைத்து இதை நரேந்திரனுடைய வாழ்க்கையின் உன்னத நோக்கமாக அவனுடைய மனதிலே அந்த விதையை தூவி சிவஞானே ஜீவசேவா, சிவஞானே ஜீவசேவா. அப்போ நீ பார்க்கக்கூடியது இறைவன் அறியாமையின் காரணத்தினால் அவனை மனிதன் என்கிறாய். உண்மையிலேயே நீ இறைவன் கோவிலுக்குள்ளே போனால் இறைவனை எவ்வளோ அன்போடு அணுகுகிறோம். இறைவனுக்கு என்னென்ன செய்யணும் என்று, நல்லது செய்யணும் என்று நினைக்கிறோம். இறைவனோடு அங்கே போய் என்ன வாக்குவாதமா, சண்டையா, அதெல்லாம் இல்லை. பிரார்த்தனை, பகவானே காலில் விழுந்து இது கொடு அது கொடு. இப்படி எல்லா உயிர்களும் அதே இறைவனை ஒருவனால் பார்க்க முடிந்தால், உணர முடிந்தால், அவன் எப்படி இருக்கும், அவனுடைய உறவு, அந்த உறவுகள் எப்படி மேம்படும். அந்த சகோதரத்துவம் என்பது, அன்பு என்பது, அமைதி என்பது, நட்பு தான மானாபியா மைத்ரியா அபிநேன சக்ஷுஷா. தானத்தை வழங்குவதன் மூலமாக, அவனுக்கு மரியாதையை அளிப்பதன் மூலமாக, அவனுக்குடைய நட்பு கரத்தை நீட்டுவதன் மூலமாக, அவனை உன்னை போல் நடத்துவதன் மூலமாக அந்த இறைவனை நீ வழிபட வேண்டும். அந்த நிலைக்கு உன்னுடைய வழிபாடு உயர வேண்டும். அதுதான் வழிபாட்டின் உச்சநிலை. கோவிலில் அவன் காலங்காலமாக 1ஆம் கிளாஸ்லேயே இருந்துட்டா, என் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் பெருமையோட சொல்லிட்டு ஆனா அவனா சொல்லுவான். கரெக்டு, ஆனா அவனா கல்வியின் அடிப்படை. வாழ்நாள் போது ஆனா அவனா சொல்லிட்டு இருந்தா வளர்ச்சி அடையாத கல்வி. அது மாதிரி கோவிலுக்குள்ளே, விழாக்களிலே, சடங்குகளில் கண்ணுமூடி தியானம் பண்ணல, இதோடு நம்முடைய சமய வாழ்க்கை சாதனையை முடித்து கொண்டு விட்டால் அது வளர்ச்சி அடையாத சமயம். அது இல்லை. இந்த தடைகளை இதெல்லாம் நீக்க வேண்டும். யார் சொல்றது? விவேகானந்தர், ராமகிருஷ்ணர் 12 ஆண்டுகள் கடுமையாக தவம் செய்து இறை காட்சிகளை பெற்ற ராமகிருஷ்ணர் எப்பொழுதும் தியானத்திலே இருக்க விரும்பிய விவேகானந்தருக்கு சொல்லி, இந்த தடைகளெல்லாம் நீக்கு, கோயிலில் இருக்கிற சுவாமியை வெளியில் கொண்டு வா, சடங்குகளிலே வைத்திருக்க சுவாமியை வெளியில் கொண்டு வா, அங்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய சடங்கு, அந்த பூஜை, அந்த வழிபாடு கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய உன் முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடாக, அவர்கள் அளிக்கக்கூடிய மரியாதையாக அது வெளிப்படட்டும், வளரட்டும். இதுதான் சமயத்தினுடைய உண்மையான வளர்ச்சி, உயர்ந்த வளர்ச்சி, இன்றைக்கு தேவையான சாதனை, ஒரு வழிபாடும் ஆகும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், பரவச நிலையில் எழுதுகிற கடிதத்தில், மே பி பார்ன் அகைன் அண்ட் அகைன். ஞானிகள் என்ன சொல்லுவாங்க? பிறவாமை வேண்டும் இறைவனே பிறவாமை வேண்டும். ஆனால் இங்கே விவேகானந்தர் எழுதுகிறார், நான் திரும்ப திரும்ப பிறப்பேனாக. அது மட்டும் இல்லை, அண்ட் சஃபர் thousands ஆஃப் மிசரிஸ். திரும்ப திரும்ப பிறந்து ஆயிரக்கணக்கான துன்பங்களை அனுபவிப்பேன். எதுக்காகப்பா? எதுக்காக? so that I may worship the only God that exists, the only God that I believe in, the sum total of all the souls. எங்கே இருக்க அந்த இறைவன்? இத்தனை ஆன்மாக்களின் கூட்டு, இத்தனை ஆன்மாக்கள் ஒன்று இணைது, அதுதான் இறைவன். இத்தனை ஆன்மாக்களுக்கு அந்த இறைவன்
அந்த இறைவனை நான் வழிபடுகிறேன். அதை விட இன்னும் சிறப்பாக என்ன சொல்றார்? மை காட் த விக்கட். பாருங்க, மை காட் த மிசரபிள், மை காட் த புவர், they are the object of my special worship. என்னுடைய ஸ்பெஷல் வர்ஷிப் யாரு? இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், ஏழைகள், துன்பப்படுபவர்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை, அதுதான் என்னுடைய உயர்ந்த வழிபாடு. அதுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அதற்காக திரும்ப திரும்ப பிறப்பேனாக. இதெல்லாம் தாரக மந்திரங்கள். விவேகானந்தர் வாயிலிருந்து வெளிப்பட்ட வந்த உள்ளத்திலே கொஞ்சம் கூட லௌகீகம் கிடையாது, கொஞ்சம் கூட அகங்காரம்லாம் ஒன்றும் கிடையாது. தூய்மையான ஆன்மா. ஆகவே அவர்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்கள், வேத வாக்கியங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த செய்தியை விவேகானந்தருக்கு, இதுதான் உடைய முதல், என்னுடைய அவதாரத்தின், உன்னுடைய அவதாரத்தின், அதுக்கு தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் தான் கூட்டின்னு வந்தார் சுவாமிஜியை. இதற்காகத்தான் நான் வந்திருக்கேன், நீயும் வந்திருக்க. இதை நீ செய்ய வேண்டும். தியானம்லாம் இப்போ நீ தியானத்தின் மூலமாக உயர்ந்த அனுபவத்தை பெற்றுவிட்டாய். இப்போ நான் அதை பூட்டி வைக்க போகிறேன் அப்படின்றார் அவர். எப்பொழுது என்னுடைய பணியை நீ செய்து முடிக்கிறாயோ அப்போ திரும்ப அந்த பூட்டை நான் திறந்து விட, நீ திரும்ப சமாதி நிலை அனுபவிக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அது வரைக்கும் உனக்கு ஓய்வு கிடையாது. பார்க்கிறோம், கடைசி வரைக்கும் விவேகானந்தர் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டார். எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை சவால்கள், எத்தனை இழிச்சொற்கள், பழிச்சொற்கள். அமெரிக்காலெல்லாம் 3-4 ஆண்டுகள் இருந்தார். என்ன மாதிரியான கஷ்டத்தை அவர் அனுபவித்தார். அதன் பிறகு இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவிலே இந்த செய்தியை மூலை முடுக்குகள்லாம் எடுத்து செல்ல வேண்டிய யார் செய்ய போகிறார்கள்? இந்த சாதுக்கள். சாதுக்கள் மட்டுமில்லை, நீங்கள் எல்லாரும் எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கின ராமகிருஷ்ண இயக்கம். முதல் முறையாக இந்து சமுதாயத்திலே, இந்து சமயத்திலே சாதுக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து, பக்தர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தங்களை பற்றி நினைக்கலை, மற்றவர்களை பற்றி நினைக்கிறார்கள். இங்கு சேவைதான் வழிபாடு, சேவைதான் வாழ்க்கை. விவேகானந்தர் எழுதுகிறார், தன்னுடைய சகோதரர்களுக்கு எழுதுகிறார், கொண்டு போன இந்த செய்தி மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போனேன். நீ உனக்காக வரவில்லை. எப்படி ராமகிருஷ்ணர் எல்லாருக்காக வந்தாரோ அது மாதிரி ராமகிருஷ்ணருடைய தொண்டர்கள், பக்தர்கள், இவர்களும் அவர்களுக்காக வரவில்லை, மற்றவர்களுக்காக வந்தார்கள். இந்த புதிய செய்தி மூலமாக புதிய இந்தியா மட்டுமல்ல, புதிய உலகம். இது ரொம்ப பெரிய வேலை. நல்ல வேலையெல்லாம் நிதானமாக தான் நடக்கும். சீக்கிரத்தில் மக்களால் அதை கிரகிக்க முடியாது. அந்த தகுதி இன்னும் வரலை, திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு இந்த கூட்டத்தில் இருந்து நீங்கள்லாம் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறீங்க. நம்முடைய பக்தர்கள் எந்த சேவைக்கும் தயார், எந்த வேலைக்கும் ரெடியாக இருக்காங்க. பழகி விட்டார்கள். கேட்டு 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 அது இன்னும் உள்ளே போக வேண்டி இருக்கிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையே சமயம். தியானம்தான் இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இல்லை. சேவையும் தியானமே சேவை, சேவையே தியானம், வழிபாடு. அந்த சேவை எப்படி அமைய வேண்டும்? தியாகத்தின் அடிப்படையிலே அமைய வேண்டும். அந்த தியாகம் இருக்க வேண்டும். தியாகம் இல்லாமல் சேவை செய்தால் அது பேரும் புகழுக்கும் வழிவகுத்துவிடும், சண்டைக்கு எல்லாம். தியாகத்தின் அடிப்படையிலே சேவை அமைய வேண்டும். இதெல்லாம் சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில் திரும்ப திரும்ப அதெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார். இந்த ராமகிருஷ்ண இயக்கம் என்பது அப்படி ஒரு மகத்தான ஒரு செய்தியோடு இந்த நவீன உலகத்திற்கு தேவையான ஒரு செய்தி. எப்பொழுது இந்த மனிதனுடைய உள்ளம் இப்படிப்பட்ட செய்தினால் பண்படுகிறதோ அந்த நிலையிலே தான் அவன் இந்த விஞ்ஞானத்தை சரியான முறையிலே கையாளக்கூடிய தகுதியை பெறுகிறான். இன்றைக்கு செல்ஃபோன் வந்துவிட்டது.
நமக்கு அதை சரியான முறையில் கையாளக்கூடிய தகுதி பக்குவம் இல்லை என்றால் நம்மை இது ஆளத் தொடங்கிவிடும். இப்போ நம்மை இந்த செல்ஃபோன் ஆண்டு கொண்டு இருக்கிறது. குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் மட்டுமல்ல, ஆண் பெண் படித்தல் படிக்காத எல்லாரும் இதுக்கு அடிமையாயிட்டு வரும். இதுக்கு தான் போதை என்னாங்க இல்லை, இப்போ செல்ஃபோன் போதை ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அது நம்மை ஆள்கிறது. ஆனால் எத்தனையோ நல்ல விஷயங்கள் அதிலிருந்து கற்கலாம். ஆனால் அந்த விஞ்ஞானத்தை ஆளக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு செய்தி அதை சரியான முறையில் உள்வாங்கி வாழ்க்கையே சமயம், வாழ்க்கையே சேவை என்று அமைத்து கொள்ளும் பொழுது நான் மட்டும் மாறுவதில்லை, உலகமே மாறுகிறது. என்னை சுற்றியிருக்கிறவர்கள் மாறுகிறார்கள். அங்கே அமைதி, சகோதரத்துவம், அன்பு எல்லாம் தானாக அமைகின்றன. இப்படிப்பட்ட ஒரு பெரிய செய்தியோடு ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார். இதைத்தான் சுவாமி விவேகானந்தரும் என்னுடைய குருநாதர் என்ற அவருடைய சொற்பொழிவில் இதையும் சொல்கிறார். இதெல்லாம் பெரிதுபடுத்தாதீர்கள், இருக்கட்டும், கோவில் இருக்கட்டும், விழாக்கள் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், அதையே பெரிதுபடுத்தி அதில் மூழ்கி இருக்காதீர்கள். இதைவிட முக்கியமானது உங்கள் உள்ளத்திலே அந்த இறைவன் இருக்கிறான், அந்த தெய்வீகம் இருக்கிறது. முதல்ல அதை கேளுங்கள், அதை நினைக்க பழகுங்கள், அதை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முயற்சியுங்கள். இதுதான் குருதேவர் இன்றைக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. எல்லா மக்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா நாட்டிற்கும் பொதுவான தேவையான சொந்தமான செய்தி என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி.